Hey all, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா என்னோட காலேஜோட ஃபர்ஸ்ட் டே. இதே என்னோட காலேஜோட லாஸ்ட் ஃபர்ஸ்ட் டே ஏன் சொல்றேன்னா இதோட வந்து என்னோட காலேஜ் முடிஞ்சிடும். ஏதாவது நான் வந்து 3rd இயர் போயிட்டேன். ஸோ அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது சீனியர் ஆனதில். அண்ட் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துறாது லூசுக்கு. நான் இப்போ வந்து இந்த 3rd இயரோட ஃபர்ஸ்ட் டே அப்படின்றதுனால வந்து நான் ரொம்ப அப்படியே எந்தூசியாஸ்டிக்காக இருக்கேன். அப்படிலாம் சொல்ல மாட்டேன். எனக்கு சத்தியமும் போகவே விரும்பல. என்னத்த பட் வேறு வழியில் வீட்லேயே 2 மாதம் இருந்துட்டு இதுக்கு மேலே இருந்தால் அடிச்சு துரத்திடுவாங்க என்ன. ஸோ தட்ஸ் வை ஐம் கோயிங். சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை, காலேஜ் கிளம்புவோம். வந்து கொஞ்சம் ஃபேஸ் ஏதாவது கிளென்சிங் மாதிரி பண்ணுவோம். பிகாஸ் ரொம்ப நாள் வந்து அப்படியே மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி ஆகி போச்சு. ஸோ வில் டூ சம்திங். இதுதான் என்னோடய மேக்கப் பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பிகாஸ் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இதில் இந்த மேக்கப்போட ஐட்டம்ஸ்லாம் போட்டுருக்கோம். கொஞ்சம் எசென்ஷியலாக மொத்த மேக்கப் கிட்மே டபுளில் தான் நான் நிறையலாம் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த ரப்பர் பேண்டோட இது, இந்த கிளிப்ஸு, இந்த மாதிரி திங்ஸ், அப்புறம் பவுடர். இந்த சன்ஸ்க்ரீன் வந்து எதுக்கு வாங்கினேன்னு தெரில. இப்போதைக்கு வந்து நான் ஏதாவது கொஞ்சம் நல்லா மேக்கப் போட்டேன்னா பேஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இந்த பாக்ஸ் வீடியோலாம் அப்புறம் காட்டுறேன். ஸோ நம்ம முதல்ல ஃபேஸ்க்கு ஏதாவது கிளென்சிங் பண்ணுவோம். இந்த ஃபேஸ்க்கு ஐஸ் போடுறதுலாம் நான் டெய்லிலாம் போட மாட்டேன். எப்போயாவது ஒரு 3 days once 2 days once தான் போடுவேன். ஸோ ஐ காட் அ ஸ்மால் பிரைட்டாலாம் இருக்காது, கொஞ்சம் நல்லா ஒரு சின்ன க்ளோ கொடுக்கும். அதுக்காக மட்டும்தான். அதுக்கப்புறம் அந்த லைட்டாக வைப் பண்ணிவிட்டு ஒரு 10 minutesக்கு அப்புறம் நீங்கள் வந்து நார்மலாக என்ன ஃபேஸ் வேணால் பண்ணிக்கலாம். நான் லைட்டாக ஃப்ரெஷ்லாம் ஆயாச்சு. நீ போயிட்டு ட்ரெஸ் தான் போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜ் வந்து நான் இந்த ப்ளூ கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் என்னோடய ஷாப்பிங் ப்ளாகில் போடுவேன். அண்ட் எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இந்த இயர் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐ ஹாவ் ஃபிக்ஸ்ட் வித் ப்ளூ. ஸோ பீஸ்ஃபுல்லாக ப்ளூ, யா ப்ளூ பண்ணியிருக்கேன். வந்து இதுக்கான பேண்ட்ஸ் வந்துடும். ஷால் வந்து நம்ம தான் எக்ஸ்ட்ரா வந்து வாங்கி போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். இப்போ வந்து நான் என்னோடய பேக் அரேஞ்ச் பண்ணோம். தட்ஸ் த பிகஸ்ட் டீல். பிகாஸ் பேக் ஆல்ரெடி இருக்கேன். நான் அது என்னோடய ஃபேவரட் பேக். அதை மாற்றக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பட் நான் வந்து வேறு ஒரு பேக்கும் வச்சுருக்கேன். பட் ஃபஸ்ட்டே வந்து மாற்ற வேண்டாம்னு நினச்சி நான் என்னோடய பழைய பேக் தான் கொண்டு போகிறேன். அடுத்த நாள்லேருந்து வேறு பேக் கொண்டு போவேன். அதை வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு வீடியோவில். ஸோ இப்போ வந்து என்னோடய பேக் அரேஞ்ச் பண்ணுறதுக்கான கொஞ்சமாக மினிமலான திங்ஸ் மட்டும் எடுத்து வைக்கலாம். பேக் இப்போ வந்து நான் பேக் தான் பேக் பண்ண போகிறேன். ஸோ திஸ் இஸ் வாட் மை பேக். இது வந்து நான் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து யூஸ் பண்ணிருக்கேன். பிகாஸ் எனக்கு இதோட பேட்டர்ன் ரொம்ப பிடிச்சிது. பட் இது வந்து அந்த ட்ரெண்ட் வந்த புதுசில், இந்த ட்ரெண்ட் இருக்குல்ல, இது வந்த புதுசில் வாங்கினது. அப்போ வந்து நான் 1800 சம்திங் கொடுத்து வாங்கினேன். இப்போ வந்து உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். ஏன்னா வந்து அது அப்போது வாங்கினேன். ஸோ இந்த பேக் அப்படியே வைக்க வைக்க கலர் மாறும். ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் எனக்கு கொஞ்சம் என்னோட ஹாரி பாட்டர் திங்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஐ ஷோ யூ. யார் சாமி இவன், எங்கேருந்து வந்திருக்கான்? ஃபஸ்ட்டு வந்து இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு நான் இப்போ காலேஜ் போகிறதுனால ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து என்னோடய இன்டர்ன்ஷிப்போட ஃபைல் தான். ஸோ ஃபைல் தான் அந்த சர்டிஃபிகேட்டும். திஸ் இஸ் வாட் மை ஃபைல். இது வந்து ஒர்க் புக் டைரி மாதிரி கொடுத்தாங்க. ஸோ அதனால் வந்து எவ்வளோ நேரம் இன்டர்ன்ஷிப்பில் ஒர்க் பண்ணேன், அதுக்கப்புறம் வந்து இந்த மற்ற டீட்டெயில்ஸ் என்னென்ன பண்ணேன் மாதம் முழுக்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் தான் இருக்கும். ஸோ இதை மறக்காமல் எடுத்துகிட்டு போகணும். அண்ட் தென் வந்து திஸ் கோனா மீ ஃபேவரட் ஃபைல். இந்த வருஷம் முழுக்க இதுதான் யூஸ் பண்ணேன். இந்த ஃபைல் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் நான் இதை நானே வச்சுக்கிறேன். திகர பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி, எனக்கு தான் வாங்கிட்டு வந்தது இது. அதுக்கப்புறம் இது வந்து என்னோடய சர்டிஃபிகேட். ஸோ வந்து அவரோட சீல் போட்டு அது கொடுக்குற சர்டிஃபிகேட். யார் டக்குனு இன்டர்ன்ஷிப் பண்ணன்னு கேட்டாலும் எடுத்து நீட்டணும். அதுக்காக அது வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் A4 ஷீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வருஷத்துக்கு தான் ஸ்டார்ட் ஆகுன்றதுனால எனக்கு தெரிஞ்சு பெருசாக எனக்கு எதுவுமே தேவைப்படாது. ஸோ அதனால் நான் இவ்வளோ தான் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் தென் ஃபைல் கிழிஞ்சிட்டு போகுது, பத்திரமா வச்சுக்கோ. ஸோ அந்த ஃபைலை எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் தென் வந்து ஒரு ரஃப் நோட் புக். ஆக்சுவலி வந்து இந்த ரஃப் நோட் புக் தான் நான் போன இயர் யூஸ் பண்ணேன். இதில் என்னென்னா இந்த இன்டர்ன்ஷிப் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தான் ஃபில் பண்ணும். ஸோ அதெல்லாம் வந்து நான் இந்த நோட்ஸில் தான் எழுதி வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு.
இது பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அழகாக வந்து எழுதி வச்சுருப்பாங்க. என்னென்னு எழுதியிருக்காங்கன்னா, என்னோட அழகிய பேரை அழிச்சிட்டு சிலுக்குன்னு எழுதி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு கைஸ். அண்ட் தென் திஸ் இஸ் மை குட்டி வாலெட். இதில் வந்து இந்த சாமியோட குங்குமம், அப்புறம் சாக்லேட்ஸ், கொஞ்சம் சேஃப்டி பின்ஸ், அப்புறம் நான் கொஞ்சம் கேஷ், நிறைய காயின்ஸ் வச்சுருப்பேன். ஆக்சுவலி நான் அந்த வீட்டை க்ளீன் பண்ணேன்னா 2 days முன்னாடி. எப்போல்லாம் என் வீட்டை க்ளீன் பண்ணி எங்கள் அம்மா எனக்கு ₹1 தர மாட்டாங்க. பட் என்னோடய வீடு எனக்கு நிறைய காசு கொடுக்கும். ஸோ ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக அதை நான் சீக்கிரமாக காட்டுறேன். ஸோ என்னோடய வாலெட்டையும் நான் எடுத்து வச்சுப்பேன். இந்த பஃப்காக தான் நான் வாங்கினேன். ஸோ அங்கே என் வாலெட் எடுத்து வச்சுட்டேன். அண்ட் தென் என்னோட ஹெட்செட்ஸ் என்னோடய மாமி எனக்கு கிஃப்ட் பண்ணது. ஸோ நான் பத்திரமா வச்சுருக்கேன் அவங்க ஞாபகமாக. ஸோ அதுக்கப்புறம் ஒரு குட்டி அம்ப்ரெல்லா. இது வந்து பர்மாவில் தான் வாங்கிட்டு வந்த கூட. இது வந்து ஏன்னா எனக்கு பர்மாவில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக சொல்கிறேன். என்னங்க இது சொல்லுங்க, என்ன சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க சார். எங்க ஸோ திஸ் இஸ் மை வாட்டர் பாட்டில். இதுதான் நான் ஃப்ரண்ட்லேயே வச்சுப்பேன். பெருசாக எடுத்துக்கூட திஸ் இஸ் வாட் மை பேக் என்ன மாதிரி அழகாக பார்த்தீங்கன்னா, வாட்ஸ் இன் மை பேக்குன்னு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இன்னும் 2 நாள் என் பேக் எந்த கந்த குளத்தில் ஆகும்னு தெரியாது. ஃபஸ்ட்டுன்றதுனால நல்ல குழும்பு நான் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். நாளைக்கு 4 நாளைக்கெல்லாம் வந்து இந்த பேக்குள்ள என்ன குப்பை கிடக்கும் யாருக்கு தெரியும். உனக்கெல்லாம் மானம் சூடு சோரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற. ஸோ நம்ம கிளம்பலாம் காலேஜுக்கு. ஃபஸ்ட் டே ரொம்ப பெருசாலாம் இருக்காது, போனால் தான் தெரியும். வாங்க போவோம். கரெக்டாக நான் குளிச்சுட்டு வெளில வரும்போது கரண்ட் போயிடுச்சு. ஸோ கரண்ட்டு போனதுனால நானே கடகடன்னு ரெடி ஆகி லஞ்ச் சாப்பிட்டு நான் இங்கேருந்து கிளம்பணும் இப்போது. பிகாஸ் வந்து இன்றைக்கி ஒரு 12:45 அட்லீஸ்ட் கரெக்ட் டைமுக்கு இன்றைக்கி போகணும். அதுக்காக தான் இவ்வளோ வேகமாக கிளம்பிட்டுருக்கிறது. இதுக்கு வந்து நான் ஷால் அட்டாச் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் ஒயிட் ஷால் தான் போடலான் இருக்கேன். கொஞ்சம் சூட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஒரு வழியாக ரெடி ஆகி வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. போகும்போதே இந்த ஃபஸ்ட் டே சொல்லுவாங்களே, ஒழுங்காக படிமா, வந்து இந்த காலேஜ் 3rd year அப்படி இப்படின்னு எங்கள் அம்மா நிறைய சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். கரண்ட்டு கட் ஆனதுனால எங்கள் அம்மா எதுவுமே சொல்ல, வெளில காற்று வருதுன்னு மட்டும்தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் இந்த ஹீல்ஸ் போட்டு போகிறேன். அதுதான் லைட்டாக பயமாக இருக்குது. ஏன்னா நான் வெளில போகும்போது லைட்டாக அந்த ஹீல்ஸ் ஸ்லிப் ஆகிடுச்சு. முதல் நாளே வந்து தடுக்குனதுனால எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. பட் இருந்தாலும் ஹீல்ஸ் போட்டால் எப்படியோ ஒரு 10 தடவை விடுவேன். இன்றைக்கி இது வீம்புக்கு போட்டுக்கிட்டு போகிறேன், சீனியர் அப்படின்னு காட்டுறதுக்காக. கொஞ்சம் சீனு தான், என்ன பண்ணுறது, ஆள் கொஞ்சம் அப்படி தான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து நான் காலேஜ் ரீச் ஆகிட்டேன். ஒரு 1 monthக்கு அப்புறம் திருப்பி பேக் டு காலேஜ், பேக் டு ரொட்டீன். எல்லாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். நான் இன்டர்ன்ஷிப்பே மார்னிங் போயிட்டுருந்தேன். எங்கள் காலேஜ் ஆஃப்டர்நூனு. செம்ம வெயில் அடிக்குது, கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. போனோடனே இந்த ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன், எதாவது மிஸ் பண்ணியிருந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து பிரேக் டைம் எல்லாம் மாற்றி விட்டாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் லேட் பிரேக் ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட்ற பேரில் அந்த போன உடனே கேண்டீனையே மிஸ் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். டமால்னு கீழே போட்டு உடச்சிட்டு இதை தான் பண்ணிட்டுருந்தோம். ஸோ நாங்களே க்ளீன் பண்ணிட்டோம் முடிச்சுட்டு. அதுக்கப்புறம் நான் இதுக்கப்புறம் ஓரியன்டேஷன் நடக்கும். அதோட சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருப்பேன். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. இறக்கி வரப்பி காட்டணுமா, கீழெல்லாம் கொட்டிட்டீங்க வாழ்க்கையில ஒரு வசந்தமே பிறக்க மாட்டேங்குதுடா. ஃபர்ஸ்ட் டேன்றதுனால வந்து எங்களுக்கு ஃபஸ்ட் டே ஃப்ரெஷர்ஸ்க்கெலாம் அந்த இன்ட்ரொடக்ஷன்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ அந்த இன்ட்ரொடக்ஷன் வேலைலாம் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்கள் காற்றே வரல. அதனால் அங்கே நின்று வெயிட் பண்ணுறது. அப்புறம் ஃப்ரெஷர்ஸ்க்கெலாம் குட்டி குட்டி கார்ட்ஸ் கொடுத்து இந்த வெல்கமிங்லாம் பண்ணுவாங்கள்ல. ஸோ அதனால் ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு வெல்கம் பண்ணிகிட்ருந்தாங்க. எங்களுக்கு யாருன்னே தெரியல. அந்த பொண்ணு என்ன ஒரு மாதிரி பார்த்துச்சு, நானும் அந்த பொண்ணு ஒரு மாதிரி பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். இதுவே போதும் எனக்கு. இப்பதான் இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு எல்லாம் செத்து போயிட்டு வரோம். அதுக்குள்ள அடுத்த நாளே காலேஜ் வாங்க. இல்லைன்னா பாவங்களை வீட்டில் ஒரு 4 நாள் தூங்கிடுவோம். ஃப்ரெஷர்ஸை பார்த்துட்டேன். நான் வந்து பாட்டுலாம் போட்டேன், ஆனால் கேட்கல. அதுக்கு சவுண்ட் வைக்கணும். அது சவுண்டு ஸ்பீக்கர் இல்லை. ப்ரொஜெக்டர். அப்புறம் நிறைய பேர் சர்ப்ரைஸ்லாம் பண்ணோம். கடைசி நிமிஷத்தில் ஃபோட்டோ போட்டு இல்லாத ஒருத்தவங்களுக்கு பேர் எழுதி சர்டிஃபிகேட் வருது. யாரோ ஒரு பொண்ணு காலேஜ் விட்டே போயிடுச்சாங்க. இவ
எங்க அப்பா அப்பவே சொன்னான், மகனே உனக்கு ஆழமான எதிர்காலம் இருக்குடான்னு. ஆனா இப்படி டைலர் ஆண்டின்னு போட்டுருப்பாடி வேணும். இல்ல டைலர் ஆண்டின்னு தான் போடுவேன் நான். டீசெண்டா டெய்லரிங் போட்டேன். ஃபேஷன் பர்சன். நம்ம ஃபேஷன் போஸ்னா இல்ல. அடி பழக்க போறாங்க நம்மள. பாப்பு முடிச்சா. முடிச்சு குடி. என்ன மணிசா நீ லேட் பண்ற? காலேஜ் முடிச்சு நம்ம காலேஜ் விட்டு வெளில தரத போறாங்க. என்னடா கை சாலை முடிச்சிட்டு கை பிடிக்குது சாலை பிடிச்சிட்டு வராடியா. திடீர்னு நான் மேக்கப் போட்டா நீ தான் காரணம். அதுக்கு ஒரு லோ பிபி. நீ நலமா இருந்தானா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவம்ல செத்த போயில. நீ நலமா இருந்தா எல்லாருக்கும் ஆசையா இருந்தா கொஞ்சம் ஸ்பீக்கர் போட்டு சொல்லுங்க எனக்கு லோ பிபி. ஓகே பாய். பாய் சொல்லுங்க ப்ளீஸ் டைம் ஆகுது.